शुक्लां परदरां विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओं नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओं भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ओं। ओं सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவரில் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு திருமந்திரத்தை பார்த்துட்டு அதுக்கான அர்த்தமும் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த டாபிக்குக்கும் ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்து எட்டே. இந்த ஒன்றவன் தானே அப்படின்னா இறைவன் வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஏகன் தான். ஏகன் அவன், அந்த ஏகனான இறைவன் ரெண்டாகிறான். எப்படி ரெண்டாகிறான் அந்த இறைவன்? சக்தியும் சிவமும் ஆகி, ஓகேயா? அதுக்கப்புறம் அவனே மூன்றாகிறான். அது என்னது? அதுதான் அந்த மும்மூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படின்ற மூன்றாறாரு இறைவன். அதுக்கப்புறம் நான்கு உணர்ந்துனா நாலு திசைகள். அது யாரு அப்ப நாலு திசைகள்? அதுவும் இறைவன் தான். ஐந்து வென்றனன், அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து அத வந்து வென்றுறாரு, அதாவது வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்ப பஞ்சபூதங்களை அவர் வந்து என்ன பண்றாரு? ஜெயிச்சிடுறாரு. ஆறு ஆகிறாரு. ஆறு என்னது? சமயம். ஆறு சமயங்கள் ஆகிறாரு. ஏழாகிறது என்ன அப்படின்னா உலகம். ஏழு உலகம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏழு உலகம் ஆறாரு. அப்ப ஏகனார்க்கும் அந்த இறைவன் ஒவ்வொன்னா இப்படியே விரிஞ்சுக்கிட்டே வராரு. ஒவ்வொன்னா அப்படியே பிரிஞ்சு அந்த மூலமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வருது. அது இது எல்லாமே பிரியறது என்ன அப்படின்னா, நம்ம ஏகன்னு பார்த்தாச்சு. ஆனா அதுதான் யாரு அப்படின்னா நமக்குள்ள ஆன்மாவாக இருக்கும் அந்த பரம்பொருள் தான். இது அத்தனையும் ஒன்றாக இருக்கிறதும் அவனேதான், எல்லாமும் அவனேதான். சோ அப்ப நம்ம போன வாரம் டாபிக் பார்த்தோமே, அதுக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம பார்க்கிறது அத்தனையுமே இறைவன் பார்த்தோமா? அந்த இறைவன் நம்ம கோயில்ல போய் தேடாம நம்ம பார்க்கிற அத்தனை பொருளுமே அது இறைவன் தான் அப்படின்ட்டு. அப்ப இததான் வந்து இந்த திருமூலர் பெருமான் சொல்றாரு, அத்தனையுமே அங்க இறைவனாதான் இருக்காரு அப்படின்ட்டு. சோ திரும்ப அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவனை கோயில்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மள வந்து அந்த ஒரு இதுக்கு போக மாட்டோம். எல்லாமே அவராதான் இருக்காரு. அப்ப எல்லாத்துலயும் அவரை பார்க்கிற அந்த ஒரு பழக்கம் நமக்கு வரணும். அப்ப நம்மளுடைய
புரிதல் வந்து வேறையா இருக்கும். சரி, இப்ப நம்ம ஒரு கதையோட நம்ம உள்ள நுழையலாம். இறைவன் அப்படின்னா யாரு? ஆணா இல்ல பெண்ணா? அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட நம்ம போலாம். பிரிங்கி முனிவர்னு எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரிங்கி முனிவர் யாரு அப்படின்னா சிவபெருமான மட்டுமே வணங்கக்கூடியவர். அந்த சிவபெருமான் கூட பார்வதி தேவி இருந்தா கூட அவர் வந்து வணங்க மாட்டார். எனக்கு சிவபெருமான் மட்டும் தான் நான் வணங்குவேன். எனக்கு பார்வதி தேவி எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இருந்தா கூட சிவபெருமான மட்டும் வணங்கக்கூடிய ஒரு முனிவர். ஆஹ் பார்வதி தேவியும் வந்து பார்த்தாங்க, என்னென்னமோ வந்து இது பண்றாங்க. அவரு வந்து தன்னையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா அவரு எப்படி பார்த்தாலும் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாலும் தனிப்பட்டு சிவபெருமான மட்டும் தான் வணங்குறாரு. இவங்களும் பொறுமை போயிடுச்சு பார்வதி தேவிக்கும். சரி, இன்னைக்கு பார்த்துருவோம், இன்னைக்கு அவர் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்ட்டு சிவபெருமானோட தொடையில ஏறி உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து இருக்கிறப்ப இவர் வர்றவரு வந்து கரெக்டா அவர் வர்ற டைம் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா இப்படி தொடையில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவரு சிவபெருமான ஒரு சுத்து சுத்துனா அங்க பார்வதி தேவியும் சுத்துற மாதிரி தானே கணக்காயிருது. அவரு எப்பேற்பட்டவரு? அவரு என்ன பண்ணாரு? ஒரு வண்டு உருவம் எடுத்து இவங்க 2 பேருக்குள்ள நுழைஞ்சு கரெக்டா சிவபெருமான மட்டும் வணங்குறாரு. அவ்வளவுதான். இவங்களுக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. சரின்ட்டு கோவம் வந்துருச்சு பார்வதி தேவிக்கும். இவ்ளோ நம்ம இது பண்ணியும் இவர் வந்து சரிப்பட்டு வரமாட்டேங்கிறாரே, சரின்ட்டு கோவமா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருது. அது தப்புன்றது அந்த பிரிங்கி முனிவருக்கு புரியலையே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, சரி உனக்கு வந்து சிவபெருமான மட்டும் தானே நீ வணங்குற. சக்தி உனக்கு தேவையில்லையா? இல்ல, எனக்கு தேவையில்ல. சிவபெருமான மட்டும் வணங்கி நான் அந்த அருள் மட்டும் இருந்தா போதும். அப்படியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இல்ல, எனக்கு வேண்டாம். சரி. அப்ப உன் உடம்புல இருக்கிற அந்த சக்தியாக இருக்கிற எண்ணெய நான் எடுத்துக்கிறேன். உனக்கு குடுத்திருக்கேன் இல்லையா ஒரு சக்தி. அத நான் எடுத்துக்கிறேன். அது சக்தியா எது இருக்கு? இந்த உடம்பு தான் சக்தியாக இருக்கு. அப்ப இந்த சக்தியாக இருக்கும் அந்த உடம்ப, அதாவது இந்த சதை, ரத்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தானே உடம்பு. சோ அந்த எலும்ப தவிர முழு சக்தியையும் அவங்க என்ன பண்றாங்க? எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். இவருக்கு வெறும் எலும்ப வச்சுட்டு இவரால எப்படி நடக்க முடியும்? உடம்புல சக்தியும் கிடையாது தானே. என்ன பண்ணிடுறாரு? கீழ விழுந்துடுறாரு. சரி, அப்பயாவது இவர் வந்து அந்த அவருடைய அந்த எண்ணத்த மாத்திக்குவாருன்றதுதான். தண்டிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனா அவர் தள்ளாடுறத பார்த்த உடனே சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்னன்னா நம்மள வந்து இவ்ளோ கும்பிடுற ஒரு, ஏன்னா நெறைய கதைகள்ல பார்க்கிறோம் இல்லையா? இவன் பகவானா இருக்கட்டும், இவர் சிவபெருமானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தன்னுடைய பக்தன தான் கஷ்டம் கூட படுத்துக்குவாங்க. ப நம்மளுடைய அந்த பக்தன் வந்து கஷ்டப்படுறத வந்து எந்த தெய்வமும் வந்து பொறுக்காது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்க நெறைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கும். எப்படி வந்து ஒரு அம்மா வந்து தனக்கு மேல விழுகிறத கூட வந்து தாங்கிக்குவாங்க. ஆனா தான் குழந்தை கொன்னுனா தாங்க மாட்டாங்களோ, அதேதான் இறைவன் வந்து தாயினும் மேலான கருணையானவர் தானே. அவருடைய இது வந்து அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாரு, கால்ல அவரால நிக்க முடியல. வெறும் எலும்பு எப்படி நிக்கும்? அப்படியே அவர் கீழ விழுந்துறாரு. உடனே என்ன பண்றாரு, அவருக்கு இன்னொரு கால் குடுக்குறாரு. கால். அந்த கால் குடுக்கவும், அந்த 3வதாக ஒரு கால் குடுக்குறாரு. சோ, அந்த கால வச்சு அவர் எந்திரிச்சிடுறாரு. ஆனா,
திரும்பவும் அவருக்கு இன்னொரு தரம் வந்து அட்வைஸ் பண்றாரு. இங்க பாரு, நீ பண்றது சரி கிடையாது. என்னை விட்டுட்டு ஆஹ் என்னை மட்டும் கும்பிட்டுட்டு தேவிய வந்து விட்டுட்டு நீ பண்றது சரி கிடையாது. அவங்களையும் வணங்குனினாதான் உனக்கு ஒரு முழுமையான ஒரு இது கிடைக்கும். நீ நினைக்கிறது கிடைக்கும். அதனால வந்து இது தப்பு அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லைன்னா உடம்பு வந்து உன்னை விட்டு போயிரும். பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவருக்கும் வந்து அட்வைஸ் பண்றாரு. இவர்கிட்டயும் இவங்க கிட்டயும் இந்த மாதிரி அவன் வந்து என்னுடைய பக்தன், ரொம்ப சோதிக்காத, பாவம், அவன் என்ன தப்பு பண்ணான், என்ன வணங்குறது தப்பா அப்படின்ட்டு இந்த பக்கமும் கன்வின்ஸ் பண்றாரு. அப்படின்னு பண்ணி அவருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இதை வந்து ஓரளவுக்கு முடிச்சு விட்டுறாரு. இப்ப நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமா அப்படின்னா, சரி இப்ப இது எடுத்துக்கோங்க. அப்ப கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்குது, ஓகே. ஆனா நல்லா வெறும் எந்த பழக்க வழக்கம் இல்லாம நல்லது மட்டுமே செய்யறவங்களுக்கு, ஒரு சரியான பாதையில அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறவங்களுக்கு கூட கெட்டது நடக்குது. அது எப்படி அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். சோ யார் ஒருவர் உடலை சரியாக ஆரோக்கியமாக வச்சுக்கலையோ அவங்களுக்கு அதுதான் அங்க சக்தி அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஆஹ் அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து உடம்புக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா கர்மா பேஸ் பண்ணி தான் நோய் வருதுன்ட்டு பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனா நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு ஒரு நோய் வருது. அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த அந்த உடலை நீங்க சரிவர பராமரிக்கவில்லை. சரிவர அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. அங்க இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அத வந்து கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் கூட நெறைய சொல்லுவேன். முதல்ல உடலுக்கான எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சி. இந்த ப்ரொசீஜர் படி போனீங்கன்னா, நீங்க வந்து தியானத்துல அற்புதமான ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் அப்டின்ட்டு. அதையே தான் இங்க வந்து இந்த பிரிங்கி முனிவர் மூலமாக அது நடந்த கதையா, நடக்காத கதையா எதுவும் நமக்கு தெரியாது. நடந்தும் இருக்கலாம், நடக்காமயும் இருக்கலாம். ஆனா இது மூலமாகலாம் என்ன நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு? அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சக்தியையும் சேர்த்து தான் வணங்கணும். சிவபெருமான வணங்குறது உங்களுக்கு முழுமையான ஒரு வழிபாடாக இருக்காது அப்படின்னு உணர்த்துறதுக்கான ஒரு கதை தான். எப்படி வந்து இந்த மாம்பழம் கதை இருக்கு இல்லையா? முருகனுக்கும் நாரதர் வந்து மாம்பழத்தை வந்து கொடுப்பாரு. ஆஹ் விநாயகருக்கு வந்து அந்த மாம்பழத்தை குடுத்துருவாங்க அவங்க பேரண்ட்ஸ். இவர் உடனே வந்து சுத்தி வருவாரு இல்லையா? அது மூலமாக என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அந்த கதை மூலமாக அது நடந்துச்சா? நடக்கலையா? நமக்கு தெரியாது. ஆனா சொல்லப்பட்ட இது என்ன? அதுல இருக்க கருத்து என்ன? தாய் தந்தையரை வணங்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் அதுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி இதுல சக்தியை விட்டுட்டு சிவனை மட்டும் வணங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த தத்துவங்கள்ல எல்லாமே இந்த சக்தியை விட்டுட்டு நீங்க சிவனை வணங்க முடியாது. அது சாத்தியம் கிடையாது. அப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முழுமையாகாது. அததான் திரும்ப திரும்ப வந்து நிறைய இதுல எல்லாமே வந்து சொல்லி வச்சிருக்காங்க. சித்தர்களா இருக்கட்டும். சித்தர்கள் எல்லாமே தெரியுமே, இந்த பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு பாலாம்பிகை. இந்த மாதிரி தான் வந்து அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா, இது மூலமாக சக்தி மூலமாக தான் அங்க போய் ரீச் பண்ண முடியும்ட்டு அந்த சித்தர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க எல்லாருமே இந்த கான்செப்ட் தான் அவங்க பிடிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க திருமூலர் வந்து இன்னொரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாருல்ல, ஆஹ் உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உயிர் வளர்த்தேன், உடலை வளர்த்தேனேன்னு அவர் சொல்லல.
முதல்ல வந்து உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு. இங்க நான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்க நம்ம ரமணர் அ பகவான் ரமணருக்கு புற்றுநோய் வந்ததுன்றது தெரியும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொன்னத நான் கேட்டதுதான். அத நானே வந்து திருவண்ணாமலைக்கு நெறைய தடவ போயிருக்கேன். அங்க இருக்கிற கல்வெட்டுல, இன்னும் அவரு கூட குளோஸா பழகுனவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவரு சரியா குளிக்க மாட்டாரு. கொஞ்சம் அதாவது அவருடைய முழு கவனமும் உணவு மேல இருக்காது. அந்த தியானம் தியானம்ன்ட்டு அந்த தியானத்திலேயே இருப்பாரு. அதனால வந்து அவரு கொஞ்சம் சுத்தமா இருக்க மாட்டாரு அப்படின்றத நானு நெறைய இதுலயே நானு இது பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடா ஒருத்தவங்க அ அந்த மேற்கோள் காட்டி இது பண்ணத தான் நானு இங்க பதிவு பண்றேன். ஸோ, அவருக்கு குடுத்த அந்த சக்தியை அவர் வந்து அ கொஞ்சம் அலட்சியம் பண்ணதுனால, அவருக்கு உடல்ல வந்து நோய் தோணுச்சு. அதே மாரி இந்த பிரிங்கி முனிவரோட கதைய இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்டின்னா, அவருக்கு வந்து நோய் குடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த சக்தியை வந்து அவரு சரியா பராமரிக்கல. அந்த சக்திய வந்து அவரு உபாசனை பண்ணல அப்டின்ட்டு. ஆனா, அங்க வந்து அந்த குடுத்த நோயை வந்து தாங்கறதுக்கான சக்தியை அவர் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் குடுக்குறார். உனக்கு வந்துருச்சு. ஆனா, அத வந்து அவருக்கு தாங்கிக்கிறதுக்கான அந்த மன வலிமையையும் அதையும் நம்ம பார்த்திருக்கோம். நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஆப்பரேட் பண்ணப்ப கூட வந்து அ இது குடுக்க வேணான்ருவாரு. ஆ மயக்க மருந்து குடுக்க வேண்டாம். நீங்க சும்மா பண்ணுங்க. என் உடம்புக்கு தானே பண்றீங்க. என் உடம்புக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அவருடைய தத்துவம் என்ன அப்டின்னா, எனக்கும் என் உடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வேற, என் உடல் வேற. அப்படின்றது அவருடைய தத்துவம். ஆனா, உனக்கு குடுக்கப்பட்ட உடல் மூலமாக தான் நீ வந்து அந்த சிவனை அடைய முடியும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற மகா பெரிய ஒரு உண்மை. அத வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப அர்த்தநாரி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம். அர்த்தநாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்த அப்படின்னா அர்த்த ஜாமம் இதெல்லாமே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்த்தனா பாதின்னு அர்த்தம். நாரி அப்படின்னா இந்தில இந்தில சமஸ்கிருதத்துல பெண்ணுன்னு அர்த்தம். சோ, ஒரு முழுசா ஒரு விஷயம் இருக்கு. முழுசாக ஒரு பொருள் இருக்கு. முழுதாக ஒரு விஷயம் இருக்கு. அந்த அதுல இருக்கிற பாதி வந்து பெண். இத தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப மீதி பாதி என்னது? அத வந்து எதுலயும் குறிப்பிடப்படவில்லை. அப்ப இந்த மீதி என்ன அப்படின்றத, அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாதி வந்து பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது மூலமாக தான் அந்த மீதி இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால அத வந்து ஃபில் அப் பண்ணாமயே விட்டுட்டாங்க. அந்த பாதி பெண் அப்படின்னா, மீதி நமக்கு என்னன்னது இன்னும் அந்த இதுக்குள்ள வரல. நீங்க எதை எல்லாத்தையும் உங்களுடைய கண்களால் பார்க்க முடியுதோ, எதை எல்லாத்தையும் உங்களால கேட்க முடியுதோ, எதை எல்லாத்தையும் உங்களால உணர முடியுதோ, இது எல்லா வடிவம் இருக்கிற அத்தனையுமே சக்தி. நல்லா இத வந்து அண்டர்லைன் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். பாதி பெண். ஆனா, அந்த மிச்சம் இருக்கிற பாதி என்ன அப்படின்றத ஃபில் அப் பண்ணல. நம்மளா வந்து அத வந்து அர்த்தநாரீஸ்வரர்ன்னு ஃபில் அப் பண்ணியிருக்கோம். ஆனா, இங்க அர்த்தநாரி அப்படின்றத பாதி பெண்ணா மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப மீதி என்னது? அது ஆணா? இல்ல அந்த பாதியும் பெண்ணா? இல்ல அது வேற ஏதாவதா? அது எதுவுமே ஃபில் அப் பண்ணல. சரி. அப்ப இந்த நம்ம பாதி பார்த்திருக்கோம். அது பெண்ணுன்னு பார்த்திருக்கோம். அப்ப நீங்க எதையெல்லாம் உங்களால பார்க்க முடியுதோ, அதெல்லாம் தான் சக்தி. எதுக்கு உருவம் இருக்குதோ, அதுதான் சக்தி. இப்ப உருவம் இல்லாதது, அது என்னன்றது நமக்கு தெரியாது. இப்ப மரத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. மலைய பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. நதிய பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு.
ஆனா இதெல்லாம் கூட பாருங்களேன், ஆக்சுவலா வந்து ஒரு விருட்சம் சொல்லுவாங்க இல்லையா? இந்திரலோகத்துல இருக்கிறது. அந்த விருட்சத்துக்கு பேரே கற்பக விருட்சம் தான் சொல்லுவாங்க. இந்த மாரி அத்தனையுமே நெறைய இந்த வடிவம் இருக்கக்கூடிய அத்தனையுமே முக்காவாசி என்ன 90% பெண் பெயர்களால தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நதி பாருங்க பெண் பெயர்களால தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நாடு அப்டின்னா பாரத மாதா அப்டின்னு தான் சொல்றோம். எது எதுக்கு வடிவம் இருக்கோ, எது எதுக்கு உருவம் இருக்கோ, அது எல்லாமே சக்தி. அப்ப உருவம் இப்படி பார்க்கலாமா? இன்னொரு பக்கம் போய் நம்ம நின்னு பார்க்கலாம். என்னது? அப்ப எத வந்து பாதி என்ன பாதி என்னன்னு சொல்லாம விட்டுட்டாங்க ஞானிகள். இந்த நெறைய இந்த பழைய நூல்கள், தத்துவங்கள்ல. அந்த என்னன்னு சொல்லாம விட்டது என்ன அப்படின்னா, அதுக்கு அதுக்கு பெயரே குடுக்கல. ஏன்னா, அது என்னன்னு உணர முடியாத ஒரு விஷயம் அது. உங்களால உணரவே முடியாத ஒரு விஷயம். அதனால அதுக்கு எப்படி பெயர் குடுக்கறது? ஒண்ணு உணரணும், ஒண்ணு பார்க்கணும், ஒண்ணு கேட்கணும், ஒண்ணு அ அறிஞ்சுக்கவாது செய்யணும். இது எதுவுமே முடியாத அந்த பாதி எதுவென எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்ப ஒரு சின்ன ஒரு விஷயமா அத எடுத்துக்கலாம். எது வெளிப்பட்டதோ அது சக்தியாக இருக்கு. எது வெளிப்படாததோ அது சிவமாக இருக்கிறது. சோ எதுக்கு இப்ப இப்படி இப்படி பார்க்கலாமா அத? எதுக்கு பெயர் இல்லையோ, எதுக்கு பெயர் வைக்கலையோ, அது சிவம். எதுக்கு எத வந்து இன்னும் உச்சரிக்கப்படவில்லையோ, அது வந்து சிவம். எத வந்து இன்னும் யாரும் பார்க்கலையோ, அது சிவம். எத தொட முடியலையோ, அது சிவம். எத புரிஞ்சுக்க முடியலையோ, அது சிவம். ஆனா, அதே சக்தியை நீங்க நெனச்சா பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், தொடலாம், புரிஞ்சுக்கலாம், உச்சரிக்கலாம், எல்லா நாமும் பண்ணிக்கலாம். ஆனா, இதே நீங்க சிவத்த நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா, பெயரிடப்படாத ஒரு நிலையாக தான் அந்த சிவம் இருக்குது. ஸோ, அது எப்படி அதுக்கு தொடர்பு கொள்றது என்ன அப்படின்றது அங்க இது இல்ல. ஒரு மீடியேட்டரோ, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து இருக்கணும் தானே! அது எதுவுமே இல்ல. ஆனா, நீங்க தொடர்பு கொள்ளணும்னு ஒத்த கால்ல நிக்கிறோம் நம்ம. மெடிடேஷன் பண்றோம், தலைகீழ நிக்கிறோம், தொங்குறோம், என்னென்னமோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவரு சிவத்த வந்து தொடர்பு கொண்டே ஆவேன். அவர பார்க்காம நான் இருக்க மாட்டேன். அப்படின்னு நம்ம அத்தனையும் பண்றோம். அப்ப அவர நம்மளால தொடர்பு கொள்ள முடியுது. எப்படி தொடர்பு கொள்ள முடியுது? அந்த சக்தி தான். அந்த சிவம் தான் சக்தியாக அங்க வெளிப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சிவம் தான் அங்க சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். சோ அடையாளம் இல்லாத ஒரு நிலை, பெயரிடப்படாத ஒரு நிலை, பார்க்க முடியாத ஒரு நிலை. நான் பார்க்கணும் அப்படின்னா, அது சக்தி அப்படின்ற ஒரு வடிவம் எடுத்து தான் நம்மளால பார்க்க முடியும். அது வருது. அப்பதான் நம்மளால அத பார்க்க முடியும். நமக்கு மனதும் இறங்கி மாணிக்கவாசகர் சொல்லுவாரு தானே, அந்த மாரி நம்ம அழுது, 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 அழுது இது பண்றப்ப, அவரு ஒரு உருவத்த காமிச்சு அவரு இறங்கி வர்றாரு. சோ, சக்தி நம்மளுடைய புரிதல் ஆனா அப்படிதானே இருக்கு. சக்தி வேற, சிவம் வேற அப்படின்ட்டு. அதுக்கு தான் இந்த பிரிங்கி முனிவரோட கதை. சிவம் வேற, சக்தி வேற கிடையாது. நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அப்படின்ட்டு, அப்படி ஒரு பிரிங்கி முனிவர் கதைய வந்து நமக்கு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இதுதான். சோ, நம்ம சக்தியை தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய தத்துவத்துல அதுதான் பாதி பெண் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய அத்தனை இதுலயும் நெறைய தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்களா தான் நெறைய இருக்கும். சோ
அந்த பெயரிடப்படாத அந்த பாதி என்ன அப்படின்றது அத நம்ம யூகத்துக்கு விட்டாங்க. அத கம்முன்னு விட்டுட்டாங்க. ஆனா நம்மளுடைய யூகத்துக்கு படி அதுக்கு வந்து பேர் கொடுக்கிறோம். அத வந்து இப்படி சொல்றோம், அப்படி சொல்றோம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு அத வந்து நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா சிவனை வணங்குறப்ப எப்பயுமே அம்பாளையும் சேர்த்துதான் வணங்கணும். இதுதான் ஐதீகம். அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சக்தியை வச்சு வெளிப்படாத ஒரு நிலையை நாம புரிஞ்சுக்கிறோம். இது நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம். நிறைய தத்துவங்கள் அத்தனையுமே சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய மரமண்டைக்கு தான் அது ஏறாது. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்த கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பாகிட்ட ஏதோ ஒரு பணம் வேணும். ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட். இல்ல ஒரு சினிமாக்கு போகணும். இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு சைக்கிள் வாங்கணும். அப்படின்னு. இப்ப நிலைமை மாறி இருக்கு. நான் சொல்றது இதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் இந்த கான்செப்ட் தான் வந்து குடும்பங்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏதாவது வேணும்னா, அந்த பசங்க வந்து அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லும். அந்த அம்மா தான் கணவர்கிட்ட சொல்லி, அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ, அத வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு அவங்க வந்து இது பண்ணி குடுப்பாங்க. அந்த வழி வந்து பண்ணி குடுப்பாங்க. இதுதான் பொதுவாக குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம். இதே கான்செப்ட் தான் எப்படி அண்டத்துல இருக்கிறதுதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்றாங்களோ, இந்த குடும்பத்துல இருக்கிற கான்செப்டும் அதுதான். ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து விட்டு குடுத்து போறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாக இருக்கிறது, பிராக்டிஸ். நம்மள விட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டு நம்மள அடைக்கிறாங்க இல்லையா சின்ன பிள்ளையில. எப்படின்னா அந்த கத்துக்கிறது, நெறைய விஷயங்கள். அந்த மாரி ஒரு குடும்பத்துல வச்சு நம்மள வந்து எல்லார்கிட்டயும் நீ எப்படி உன் பசங்கட்ட மட்டும் நீ அன்பா இருக்க. உன் பசங்களுக்காக எதுவும் செய்ற. அப்ப கொஞ்சம் அடுத்தவங்களுக்காகவும் உன்னுடைய அன்ப விரியேன். அப்படின்ற மாரி தான் நம்மள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்மள வந்து இந்த பிரபஞ்சம் கொண்டு போகுது. சோ பேஸ் அதோட அர்த்தம் வந்து இதுதான். நெறைய பெண் தெய்வங்கள். நெறைய நீங்க கொஞ்சம் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண் தெய்வங்கள் வந்து பேரு வந்து நமக்கு அப்படியே நிழலாடும். இந்த உ அ இந்த உடல், மனம், உணர்வு இது எல்லாம் கொண்டது யாரு அப்படின்னா, சக்தியின் வடிவம் தான். அப்ப சிவன் இது எல்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிற ஒருவர். இல்லாத ஒரு நிலை. அதுதான் வந்து அந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ, இந்த மனம் அப்படின்றதையே அ ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டா, அந்த மனதையே 3ஆ பிரிக்கிறாங்க. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அப்படின்னு 3 கேட்டகரில பிரிக்கிறாங்க. அப்ப இதுல வர்ற அன்கான்ஷியஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் தான் சிவம் அப்படின்ற ஒரு நிலை. இருக்கு. ஆனா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம். அப்ப இல்லையா? உணர்வு இல்லையா? இல்ல, இல்ல இருக்கு. உணர்வற்ற நிலையில இருக்கிற மாரி இருக்கு. ஆனா இருக்கு. ஆனா சக்தி அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு நிலை உங்களால உணரக்கூடியது, அறியக்கூடிய ஒரு வடிவம். அதோடைய இன்னொரு பகுதி தான் நம்மளால இன்னும் தெரிஞ்சுக்கப்பட முடியல. ஏன்னா அத வந்து டிஃபைன் பண்ண முடியல. அங்க என்ன சிக்கல் அப்படின்னா, அத வந்து டிஃபைன் பண்ண முடியல. எதுக்குள்ளயும் அத கொண்டு வர முடியல. திணறி, சரி தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாரி விட்டுட்டாங்க. ஆனா இதுதான் ரூட் அப்படின்னு அழகா ரூட் போட்டு குடுத்துட்டாங்க. எப்படி கூகுள் மேப் நீங்க ஆன் பண்ணி இது போடுறீங்களோ, ரூட் போடுறீங்களோ, அந்த மாரி நமக்கு வந்து இது மேப் போட்டு குடுத்துட்டாங்க. இந்த வழியா தான் போகணும். போயி நீ ரீச் ஆயிக்கோ அப்படின்ட்டு. ஆனா பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த கான்செப்ட்ல வச்சு பார்த்தா, ஆண்களுக்கு வந்து ஒரு வடிவம் தேவையா இருக்கு. ஆனா, ஒரு குடும்பத்துல பார்த்தா கூட, சோ இந்த வடிவங்கள்ல மயங்குறாங்க. இதெல்லாம் கூட இந்த பழைய கதைகள்ல பார்க்கலாம் நீங்க. இப்ப விஸ்வாமித்திரர் கூட அப்படி ஒரு தவம் இருப்பாரு. ஒரு ராஜாவா இருந்தவரு, ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவரு, அவ்ளோ ஒரு சுகத்த உட்டுட்டு வந்து, அ
ஒரு காட்டுல தவம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அப்படி பண்ணிட்டு இருந்தவர் கூட மேனகை வந்து டான்ஸ் ஆடுறப்ப அந்த உருவத்துல மயங்கி போயிடுறாரு. பின்னாடியே போயிடுறாரு. திரும்பவும் அப்புறம் தான் வந்து உட்கார்ந்து அந்த மிச்சத்தை வந்து முடிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த இதே வந்து ஒரு உருவத்துல வந்து பேஸ் பண்ண மாதிரி தான் வந்து ஆண்களுடைய அந்த இது இருக்கு. அதே பெண்கள் பொதுவா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிற விஷயத்த நம்ம கூட நிறைய இதுல பார்க்கலாம். சமுதாயத்துல நிறைய பார்க்கலாம். உருவத்த பார்க்காம அவங்க நல்லவரா, இல்ல நல்லா வச்சுக்குவாங்களா, இந்த மாதிரி வந்து பொதுவா பார்ப்பாங்க. இது எல்லாம் எத பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, இந்த சக்தி, சிவம் இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இது அத்தனையுமே. ஆனா, ஆணால ஒரு வடிவத்த தவிர்த்து ஒரு பெண்ண பார்க்க முடியாது. ஆனா, பெண்ணால வடிவத்த தவிர்த்து அந்த உள்ள இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். அதாவது சிவத்தை விட்டுட்டு, சிவத்தை மட்டுமே நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க இருக்கிறது சக்தியா தானே இருக்கீங்க. அது இல்லாம நீங்க எங்க இருந்து சிவத்த வணங்குவீங்க? நீங்க தானே அந்த சக்தி. சக்தியால மட்டும் தான் சிவன வணங்க முடியும். உருவமற்ற ஒன்றால எப்படி உருவமற்ற ஒன்றை வணங்க முடியாதோ, அதுதான் உண்மை. சோ, அப்ப உருவமற்ற ஒன்றால உருவமற்ற ஒன்றை வணங்க முடியாது. அப்ப எதால வணங்க முடியும்? உருவம் உள்ள ஒன்றுதான் உருவமற்ற ஒன்றை வணங்க முடியும். அத நல்லா புரிஞ்சுக்கணும். சோ, உடல் தான் நமக்கு சக்தி. உடல் தான் அந்த சக்தி தான் இந்த உடலாக இருக்குது. இந்த உடல் தேவை. இந்த உடல் ரொம்ப ரொம்ப இது ஒரு கிஃப்ட். உங்களுக்கு குடுத்த உடல வச்சுதான் நீங்க அந்த சிவத்த பிடிக்க முடியும். சோ இத சரிவர பராமரிக்கிறது, அத சரிவர அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் குடுத்துதான் நீங்க அந்த சிவத்தை அடைய முடியும். சோ உயிர் தங்கி இருக்கிற இந்த உடல் வந்து இவரு பாடியிருக்காரு இல்லையா? "பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே." அந்த மாரி இந்த உடம்ப, இந்த பிச்சை பாத்திரத்த நாம எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த சிவத்தை அடையறதுக்கு தான். சோ சக்தி இல்லாம சிவம் கிடையாது. இதுக்குள்ள தான் இந்த இந்த பாத்திரத்துக்குள்ள தான், இந்த சக்திக்குள்ள தான் அந்த பார்க்க முடியாத ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அததான் கண்டுபிடின்னு சொல்றாங்க. உள்ள போய் தேடு. வெளியவே தேடாத. வெளிய தேடாத. உள்ள தேடு. வெளிய தேடின வரைக்கும் போறோம். அது ஒரு ஸ்டேஜ். உள்ள தேடு. உள்ள தேடுனா நீ தேடுறது ஈஸியா கிடைக்கும். கையில வெண்ணெய வச்சுட்டு நெய்யிக்கு அலையாத. சோ சிவன மட்டும் வணங்குனா நம்ம வந்து இதா நம்ம நினைச்சத அடைஞ்சிட முடியும். அப்படின்றத எடுக்காம, அந்த சக்திய வச்சுதான் சிவன வணங்க முடியும். அந்த சக்தி தான் இந்த உடம்பாக இருக்குது. அந்த அப்ப இந்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா சிவன வணங்குது. இந்த கான்செப்ட்லயும் நீங்க பார்க்கலாம் தானே! சக்தி தான் உன்ன உடலாக இருக்கு. அப்ப இந்த சக்தி தானே சிவன வணங்குது. இந்த உடலே இல்லாம நீங்க உடல் இல்லாம போயிருது ஒரு கட்டத்துல. அப்ப எத வச்சு நீங்க வந்து சிவன வணங்குவீங்க? இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ ஒன்று உருவமில்லாத ஒண்ண உருவமில்லாத ஒரு இதால வணங்க முடியாது. சிவன வந்து சிவனே வணங்க முடியுமா? சிவன வணங்குறதுக்கு சக்தி தேவைதானே! சக்தி தானே சிவன வணங்க முடியும். சிவன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சித்தர்கள் நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அச்சச்சோ! உள்ள போய் பார்த்தீங்கன்னா, கொட்டி கிடக்கும். அவங்க அதுவும் நம்ம சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த உடம்ப ஆ சி அ இந்த முனிவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச இது. சித்தர்களுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, முனிவர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் உடம்ப வந்து பெருசு இல்லன்ட்டு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா சித்தர்கள் எனக்கு அதுவும் வேணும், இந்த உடம்பும் வேணும்னு அந்த உடம்ப கெட்டியா புடிச்சுக்குவாங்க.
அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு நம்ம வந்து கேள்விப்படலாம். நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க. ஏன்னா அந்த உயிரை வளர்க்கிற உபாயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, திருமூலர் சொன்னார் தானே, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு. அந்த இது அவங்களுக்கு தெரிஞ்சிருது, டெக்னிக் தெரிஞ்சிருது. அவங்களுடைய லைஃப என்ன பண்றாங்க, நீட்டிச்சுக்கிறாங்க. அந்த நீட்டிச்சுக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க சிவனை வணங்கிட்டே இருக்காங்க. ஆனந்தமாக இன்னமும் வணங்குறாங்க. நிறைய பேரை சொல்லலாமே. மகாவதார் பாபாஜி, இன்னைக்கு அகத்தியர் இருக்காருங்கிறாங்க. நிறைய சித்தர்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்றாங்க. நம்மளால பார்க்க முடியலையே ஒழிய, ஆனா இந்த சித்தர்கள்ல எல்லாருமே முக்காவாசி பேர் இருக்காங்க அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டாங்க. உடம்பு இருக்கிறதுனாலதான் நான் அவங்கள வந்து வணங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சிவபெருமான விட்டுட்டு போயிட்டேன்னா, எனக்கு இந்த உடம்பு கிடைக்காம போயிருச்சுன்னா, அதனால கிடைச்ச அந்த கிஃப்ட நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன். அதனாலதான் அவங்க நிறைய விஷயமே சித்தர்கள் எல்லாமே நான் நிறைய விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காயகல்ப முறை, அதுக்கப்புறம் இந்த சித்த மருத்துவனை ஒண்ணுக்கு பெரிய ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? நிறைய மருந்துகள், மூலிகைகள் இப்படி பண்ணா அத வந்து நீட்டிச்சுக்கலாம். இந்த பிராணயாமம்னு சொல்ற இந்த மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி ஒரு மூச்சுக்கும் நீ இன்னொரு மூச்சுக்கும் பெரிய கேப் இருக்குன்னா, எப்படி வந்து உனக்கு இத்தனை அரிசின்ட்டு வந்து அந்த தலையில எழுதி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த பிறப்புக்கு இத்தனை மூச்சுன்னு அந்த தலைவிதி இருக்கும். அத இவங்க சித்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நான் இத்தனை மூச்சு விட்டா தானே என்னுடைய லைஃப் முடியும். அத நான் அப்படியே மெதுவா விடுறேன். இன்னைக்கு ஒரு மூச்சு, நாளைக்கு ஒரு மூச்சுன்னு விடுறேன். அப்ப என்னோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தானே இருக்கும். அது எப்ப அது முடியுதோ அப்பதானே நீங்க வந்து என்ன முடிப்பீங்க. அப்படின்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சுதான். சோ அந்த உடல அவங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டு, அதுக்கான இந்த அத்தனையையும் அவங்க பண்ணி, சிவன வணங்கிக்கிட்டே அந்த ஆனந்த அந்த ஆனந்த ஒரு நிலையிலேயே அவங்க இன்னமும் இருக்காங்க. அத எல்லாருக்குமே சொல்லியும் குடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஒரே விஷயம் மறைப்பொருளாக. ஏன்னா நெறைய கெட்டவங்களுக்கு அது போயிறக்கூடாதுன்ட்டு, அந்த மறைப்பொருளாக நெறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அத நம்ம கரெக்ட்டா நம்மளுடைய இதெல்லாம் நம்ம பண்றப்ப, உங்க கண்ணுக்கு முன்னாடியே அத்தனை விஷயமும் நிழலாடும். அங்க, 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 அங்கங்க தெரியும். நீங்க அத அப்படியே அதான் அந்த மேப்பு போட்டு லொகேஷன் நம்ம இது பண்ற மாரி. ஒண்ண புடிச்சு, ஒண்ண புடிச்சு, ஒண்ண புடிச்சு எங்க ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க போயி ரீச் ஆயிர முடியும். சோ இந்த உடல் இருந்தானா சிவனை அடைய முடியும். இந்த உடல் தான் வந்து சக்தி. சக்தி தான் நம்ம வந்து சிவத்திடம் கொண்டு சேர்க்கும். இந்த உடல வச்சுதான் இந்த பிறவியை கடக்க முடியும். இந்த உடல வச்சுதான் பிறவியை கடக்க முடியும். இந்த உடல் குடுத்ததே வந்து உங்கள சிவத்த வந்து அடையணும் அப்படின்றதுக்கு தான். அத விட்டுட்டு இங்க நம்ம கொண்டாட்டம், கோலாகலம் அப்படின்னு இந்த இகலோக வாழ்க்கை அந்த சுகத்திலேயே நாம மூழ்கி இருந்தோம் அப்படின்னாலும், இந்த உடம்பு இவ்ளோ பெரிய ஒரு கிஃப்ட்ட குடுத்து, அத வந்து நெறைய பணத்த குடுத்து, முறையாக செலவு பண்ணு அப்படின்ட்டு, நம்ம பேர்ல வந்து ஒரு சொத்து எழுதி குடுக்குற மாரி நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த உடம்பு அப்படி ஒரு அ மதிப்பே இட முடியாத ஒரு விஷயத்த குடுத்து அனுப்பியிருந்தா, நம்ம இதுல வந்து செலவழிச்சுட்டு, காசு தீர்ந்து போயிருச்சு அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு விட்டுர்றோம். நம்மளுடைய மூச்ச எல்லாத்தையும் இந்த கோவம், பொறாமை இந்த மாரி தீய தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல அப்ப வந்து அந்த கோவம், பொறாமை, அதுக்கப்புறம் அதிகப்படியான ஒரு உடல் இன்பம், இது எல்லா தப்பையும் மூச்சு நெறைய போகுது தானே! அப்போ உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ஆயுள நம்மளா குறைச்சுக்கிறோம். அது இல்லாம அது எப்படி வந்து இன்னமும் நீட்டிச்சுக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் வந்து நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்திலயும் பார்த்தோம். அவரு எடுத்தோனயே தியானத்துக்கு போனாரு. அதுக்கு முன்னாடி 6 விஷயம் குடுத்திருக்காரு.
அதுக்கப்புறம் தான் அந்த 7ஆவதான அந்த தியானத்துக்கு அவர் வர சொல்லுவார். சோ இது எல்லாம் பண்ணிட்டு நீங்க அத பிடிங்க. ஆனந்தம் தான் அப்புறம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, நீங்க அத தேடி போக வேண்டியதில்ல. அது உங்களை நாடி வரும். இதுதான் டெக்னிக். சோ எல்லாரும் இந்த நமக்கு குடுக்கப்பட்ட சக்தியை வச்சு சிவனை அடைவோம் அப்படின்னு சொல்லி இந்த இத முடிச்சுக்கிறேன். வாழ்க வளத்துடன்.